திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான கோவி சம்பத்குமார் மற்றும் கழக செயலாளர் சிவக்குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மஞ்சுளா கந்தன், முன்னாள் பேரூராட்சி கழக செயலாளர் பாண்டியன், ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் ஜெய்சங்கர், பேரூராட்சி கழக துணை செயலாளர் RK சாமி, சந்தோஷ், LK மூர்த்தி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் சென்றாயன், மாவட்ட பிரதிநிதி சுரேஷ், ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் சுந்தர்ராஜன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போக்குவரத்து பணிமனை ஊழியர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்டல செயலாளர் மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உட்பட மாவட்ட ஒன்றிய கிளை கழக செயலாளர், அரசு போக்குவரத்து பணிமனை அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட எக்கூர் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் திறந்து வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத், ஒன்றிய செயலாளர்கள் வேடிவேங்கன், நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம், அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி ஜெயராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எந்தவொரு சலுகைகள் செய்யாத விடியா திமுக அரசின் அவலங்களை எடுத்துக் கூறும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அண்ணா தொழிற்சங்கம் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் மனோகர் ஏற்பாட்டில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குப்பநத்தம் கிராமத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் உறுப்பினர் உரிமைச் சீட்டினை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 10வது வார்டு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி மாநகர செயலாளர் மெய்யப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சின்னதுரை, வழக்கறிஞர் ராசு, வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் காரைக்குடி நகரமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக முன்னோடிகள் பங்கேற்று உறுப்பினர் உரிமைச் சீட்டினை பெற்றுக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தடங்கம் A, ஜெட்டிஅள்ளி, அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்ற உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், நகர செயலாளர் பூக்கடை ரவி, நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி, தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் மனோகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக MGR மன்ற துணை செயலாளர் ஜாகிர் உசேன், அண்ணா தொழிற்சங்கம் மண்டல துணை செயலாளர் ரவி, நகர செயலாளர் வெங்கடேசன், போக்குவரத்து பணிமனை செயலாளர் முருகன் உள்ளிட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சிலுவைபுரத்தில் சாலை விரிவாக்கப் பணிக்காக அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை பழைய இடத்திலேயே வைக்க நடவடிக்கை எடுத்த கடலூர் மேற்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவனுக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சாலை விரிவாக்கப் பணிக்காக 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த பேருந்து நிறுத்தம் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த பேருந்து நிறுத்தத்தை 500 மீட்டர் தொலைவில் மாற்றியமைக்க திட்டமிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட மற்றும் நகர கழகத்திற்குட்பட்ட 7வது வார்டு நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செல்வம், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இளஞ்செழியன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கதர்சீனு, மாமன்ற உறுப்பினர்கள் சிவில் ஸ்ரீனிவாசன், நரேஷ், சாந்தி சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கூனாண்டியூர் ஊராட்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என் சந்திரசேகரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேச்சேரி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலையரசன், மேச்சேரி மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராஜரத்னம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் அதிமுகவினருக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். வட்ட செயலாளர் சம்பத் தனபால், மாமன்ற உறுப்பினர் புனிதா சம்பத் ஏற்பாட்டில் 23வது வார்டு கிழக்கு பகுதி கழகம் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பங்கேற்று அதிமுகவினருக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். மாநகர் மாவட்ட கழகத்தின் மத்தியில் 3ஆம் பகுதி சார்பில் பகுதி செயலாளர் ஜெயபாண்டி ஏற்பாட்டில் எல்லிஸ் நகர் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, MS பாண்டியன், குமார், வட்ட செயலாளர் பாவலர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரியலூரில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கப்பட்டது. அரியலூர் கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.